எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான். எல்லாமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோ எஃப்இ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் பயோ எஃப்இ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், சபார்டினேட்டல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், டிஎஸ்டி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இது எல்லாமே ஹெச்எஸ்எல்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளோ காஸ்ட்டு, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ காஸ்ட்டு அதை சொல்லுங்கள், அது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்டிலாம் வந்து 100 rupees கூட பண்ணுறாங்க. ஸோ ஹெச்எஸ்என் கிளினிக்கில் எவ்வளோக்கு பண்ணுறாங்க, ஸோ இதோட காஸ்ட்லாம் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட வீடியோ தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு பயோ எஃப்இ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளோ அப்படிங்கன்னா 10 rupees. சபார்டினேட்டல் மெத்தட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேட்டிங்கன்னா 15 rupees per graft வந்து 15 rupees. அண்ட் தென் டிஎஸ்டி மெத்தட் அது எவ்வளோ கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. ஹெச்எஸ்என் கிளினிக்கில் மட்டும்தான் 40 rupees per graft. ஆக்சுவலாக வந்து பெர் ஹேருக்கே வந்து 100 rupees பண்ணுவாங்க டிஎஸ்டி மெத்தடில். ஸோ ஹெச்எஸ்என் கிளினிக் வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சபார்டினேட்டல் அண்ட் தென் டிஎஸ்டி மெத்தட் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பயோ எஃப்இ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணாவே கிளினிக்கில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் செட் ஆகும், ஸோ எந்த மெத்தடில் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ யூ டோன்ட் வரி, ஜஸ்ட் கோ டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் போயிட்டு கன்சல்டன்சி எடுத்துக்கங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எந்த முறையில் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த முறையில் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஆர்பி, ஜிஎஃப்சி, எக்ஸோஸ் ஜிஎஃப்சி அண்ட் தென் சோனிகேட்டட் பிளாட்லெட் லைசன்ஸ். ஸோ இத்தனை வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற கிளினிக் வேறு எங்கேயுமே கிடையாது. ஹெச்எஸ்என் கிளினிக் மட்டும் தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். சில கிளினிக் பிஆர்பி இருக்கும், ஜிஎஃப்சி இருக்கும். ஆனால் எக்ஸோஸ் ஜிஎஃப்சி அண்ட் சோனிகேட்டட் பிளாட்லெட் லைசன்ஸ்லாம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது காஸ்ட்லி வைஸ் மற்ற கிளினிக்கில் வந்து அந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்களே அதெல்லாம் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், மக்கள் நிறைய பேர் வந்து எல்லா மெத்தடுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெச்எஸ்என் கிளினிக்கில் அந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிஆர்பி, ஜிஎஃப்சி, எக்ஸோஸ் ஜிஎஃப்சி அண்ட் தென் சோனிகேட்டட் பிளாட்லெட்ஸ். இது வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட், அதாவது ஹேர் கொட்டுறதை தடுக்கிறதுக்காகவும் ஹேரினோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் இதெல்லாம் ஒரு பெட்லேருந்து எடுத்து பண்ணுவாங்க. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கம்ப்ளீட்டாக பால்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பயோ எஃப்இ, சபார்டினேட்டல் மெத்தட் அண்ட் தென் டிஎஸ்டி மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட்ஸில் வந்து நல்லா பண்ணுறாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். காஸ்ட் வந்து எஃப்இ பயோ எஃப்இ 10 rupees, சபார்டினேட்டல் 15 rupees அண்ட் தென் DST is very costly in other clinics like 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பெர் ஹேருக்கு. ஸோ இங்கே ஒரு ஜஸ்ட் 40 rupees தான். ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள், கிளினிக்கை விசிட் பண்ணி உங்களோட கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அங்கே போய் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.